ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகாக மகாலட்சுமிக்காக தாமரைப்பூ கோலமெல்லாம் போட்டுட்டு அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நைட்டே வந்து கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போனேன். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேறு நைட்டே கேட்டாங்க, எனக்கு வெஜ் பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃப்ரைடே வந்து சாம்பார் தான் வைக்கணும் அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன மெனு கேட்குறாரோ மோஸ்ட்லி அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே பட்டாணியெல்லாம் ஊற போட்டுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போனேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையே அரைச்சி வச்சிடலாம், எப்படி பிரியாணிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து சோயா ஃப்ரை பண்ணலாம். அந்த பட்டன் சோயா வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன். ஸோ பட்டாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காய்கறி எல்லாம் வெட்டிடலான்ட்டு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கணும் வெஜ் பிரியாணிக்கு. ஸோ அப்போ தான் வந்து கரையாமையும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அக்ஷயம்னு சொல்லிட்டு அடுப்புக்கெல்லாம் வந்து சமையலுக்கு முன்னாடியே அழகாக வந்து கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணி அதை கீழே ஊற்றிட்டு தான் சமையல் ஆரம்பிப்பேன். ஏன்னா முன்னாடி செஞ்ச சமையலோட எந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மோஸ்ட்லி நான் வெயிலில் வச்சு எடுத்துருவேன். ஆனாலும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பித்தா நல்லது. கூடவே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பிரியாணிக்கு வந்து நிறையா பொருளெல்லாம் எதுவுமே போடல, சிம்பிளாகங்காட்டி சோம்பு பட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். கூட காய்கறி பட்டாணி பச்சை மிளகா வந்து வெட்டி போடாமல் முழுசாக போடணும். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட மல்லித்தலை எல்லாம் முடிஞ்சுது, சரி அதனால் புதினா மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அது அந்த டைமில் கொஞ்சம் தக்காளி போட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கும், நல்லா சீக்கிரம் பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வந்து கொதி வந்தோடனே அரிசியும் நல்லா வடித்து உள்ளே போட்டாச்சுங்க. மூடி வச்சுட்டு ஃப்ரைக்கு வந்து பட்டன் சோயெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூட வெங்காயம் கூடவே வந்து கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு உப்பெல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு பட்டன் சோயாவும் போட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா சின்ன அடுப்பில் வந்து வெந்துட்டு இருந்தது. அதுக்குள்ளே வந்து பிரியாணி விசில் வந்துடுச்சு. விசில் வந்தோடனே அதை இறக்கி வச்சுட்டு சின்ன அடுப்பில் வந்து பட்டன் சோயா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ஏன்னா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது ட்ரை ஆகிறதுக்கு ஓப்பனில் விட்டுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வேண்டாம், இன்றைக்கி ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருந்தேன், இது கூட ஆஞ்சது. ஸோ அதை அப்படியே புதினா லெமன் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு லெமனை எப்போவுமே புழிஞ்சிட்டு அதுக்குள்ளேயே போட்டணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வந்து பிரியாணி எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மேலாப்பில் நெய் ஊற்றி அதையும் பிரட்டி எடுத்துட்டேன். பட்டன் சோயா தயிர் பச்சடி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து லெமன் ஜூஸ் வந்து அதிகப்படியான நார் சத்து இருக்கும். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து இஞ்சி பூண்டு சம்மந்தமான விஷயம்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கும் நம்ம பெரியவங்களும் சாப்பிடணும் ஃபைபருக்காக. ஸோ வந்து லன்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பொண்ணுங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அப்பா எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் பாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா மொபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டார். மறுபடியும் ரிட்டன் வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்குள்ளே சாப்பாடு போட்டேன். அப்புறம் அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அப்படியே மொபைல் எல்லாம் கொடுத்துட்டு செடியில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி நிறைய இருந்தது. சரி நம்ம தான் ஃபங்க்ஷன் போகிறோமே கொஞ்சம் மருதாணி அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு மருதாணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சோம்னா உடனே நல்லா செவக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, அந்த தண்ணியில் கழுவி போட்டோம்னாவே அந்த ஈரப்பதத்துலேயே மருதாணி நல்லா அரைஞ்சிரும். ஸோ இது வந்து மருதாணி அரைக்கிறதுக்குன்னே இந்த ஜார் வச்சுருக்கேன். நல்லா அரைச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக மருதாணி எல்லாம் வச்சு எடுத்துட்டேன். எனக்கு வந்து காலெல்லாம் வைக்கணும் ஆசை தான், சரி அதுக்கு டைம் இல்லை ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைக்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி கொஞ்சம் மருதாணி எடுத்து என்ன பண்ணேன் கொஞ்சம் தலைக்கெல்லாம் போட்டேன். ஏன்னா வந்து வறண்ட தலையில் தான் போடணும். காலையில் குளிச்சு தலைக்கு அப்படியே வந்து வறண்ட தலையில் அப்படியே போட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் மருதாணி. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பேக் போட்டேன். வீட்டில் பொண்ணுங்க ஸ்கூல் போகிற டைமில் தாங்க இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும். மோஸ்ட்லி என்ன சொல்கிறது ரிலாக்ஸாக இருக்கும். இதே வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம இப்படி போட்டு நிற்க முடியாது. ஸோ ஃபைனலி குளிச்சுட்டு நானும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெகமத்தில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு. 5 to 6 தான் ஃபங்க்ஷனு. ஸோ எர்லியராக நாங்களும் கொஞ்சம் கிளம்பிட்டோம். கரெக்டாக 6 o'clock அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பெரிய நெகமத்தில் தான். அப்புறம் அப்படி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். நாதஸ்வர சவுண்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு மண்டபத்தில் எனக்கு இந்த சீரெல்லாம் பண்ணும்போது இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பொண்ணை விட மாட்டேன்னு முறப்பசங்கள்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா வந்து கொஞ்சம் விடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு, ஏன்னா வெத்தலை மாற்றிக்கணும் பொண்ணு வேணும்
வேணும்னு சொல்லிட்டு அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி. ஃபைனலாக நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொய்யெல்லாம் வச்சுட்டு சாப்பிட வந்துட்டோங்க. சாப்பிட வந்துட்டு சரி இன்றைக்கி வந்து என்ன மெனுவாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படி தாங்க ஒரு நாள் திருநெல்வேலி போகும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு போயிட்டு இப்போ வெண்பொங்கல் வச்சாங்க மார்னிங். அப்போ நான் வந்துட்டு சொன்னேன், இருத்தவங்க இட்லியோ தோசையோ கொண்டு வருவாங்கன்னு என் பெரிய பொண்ணுகிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 3 தடவை இல்லை 30 தடவை வாங்கினாலும் உங்களுக்கு வெண்பொங்கல் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பூர் சைடு வந்து ஒரு இட்லி ஒரு தோசை கொஞ்சம் ஸ்வீட் இப்படி தானே சாப்பிட்ருக்கோம். ஸோ அது என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த குஷ்பு இட்லி தான். இப்போல்லாம் வந்து ஹார்ட் இட் ஷேப்பில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோளாப்பூரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் சாப்பிட்டு எனக்கும் பழக்கம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு ஐட்டம்னா ஒரு ஐட்டத்தை எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்களும் அன்றைக்கி திருநெல்வேலியில் நடந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பேசிட்டு சிரிச்சுட்டு நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருந்தது. ரசம் சாதமும் சாப்பாடும் கூட இருந்தது. சரி எங்களுக்கு இதுவே ஓகேவாக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்களும் ஃபைனலாக ஐஸ்கிரீம் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. தேங்க்யூ.